நம்ம நாட்டுல இந்து சனாதன தர்மத்தை சனக சனந்தன சனாதன சனகுமாரர்கள்னு 4 பேர் தோற்றுவிச்சது. சனக சனந்தன சனாதன சனகுமாரர் என்ற 4 பேர் தோற்றி வச்சது. அப்படி 4 பேருக்கு தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணி அதன் மூலியமா வந்தது இந்த தர்மம். இந்த தர்மத்தை அழிக்கிறதுக்குனே வந்துக்கிறான் தான் ஆட்சிக்கு அந்த பாவி. அவன் என்ன ஜென்மனே எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் ஒன்னே ஒண்ணு மட்டும் அறிவு வச்சுக்கணும். திமுக அதிமுக அந்த கட்சி இந்த கட்சின்றதெல்லாம் விட்டுடு. இந்து தர்மத்தை எவன் காப்பாத்துற மாதிரி இருக்கிறானோ அவன் சேர்ந்துரு. நான் கட்சி ஆரம்பிக்கலப்பா, கட்சியை பத்தி பேசல. ஏன்னா நானே என்னைக்கு வீழ்ச்சி அடைவேன்னு தெரியல. அதனால இப்பத்துக்கு சாட்சியா சொல்லிட்டு போயிடுறேன். என் மூச்சு அடங்கத்துக்கு முன்னாடி இந்த பேச்ச காதல வச்சுக்கணும். அது சரிப்பா, அவனுடைய சூழ்ச்சி என்னமோ. ஆகையினால காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் அவன் சொல்ற பேச்சுக்கு ஆடி ஆகணும். அவன் 10 வாட்டி சொல்றேன்றீங்களா முதலமைச்சரை? என் சிவத்தையே அவன்ற நானு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி 2 வரியில 3 அவன் போட்டான். என் சிவத்தோட பெரியாளாவா? என்னமோ பாரம்பா கொரோனால உயிர் போய்கிட்டு இருக்குது, காப்பாத்துவாங்களான்னு பார்த்தா மயிர் நட்டுக்குன்னு இருக்கிறான்பா அவன். என்ன இவனுக்கெல்லாம் எங்க இந்த அறிவு வரும்? கண்ணுக்கு தெரிஞ்சு 80% இந்துக்கள் இருக்கிற நாட்டில் 20% வந்து சொல்றான் என்னாலதான்டா நீ வந்து அரசாட்சிக்கு வந்தேன்றான். அதையும் அப்படியே ஒத்துக்கணும் போறான். அப்ப நம்மளுக்கு எங்க நீதி கிடைக்கும்? ஜெயிலு தான் கிடைக்கும் எனக்கு. இப்ப பேசந்தெல்லாம் வச்சு என்ன ஜெயில போட சொல்ல அவனை பார்க்கலாம். மிச்ச பேரெல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? வந்திருக்கோம் கும்பல வர அங்க டீம் வச்சு திருவாசகம் படிக்கலாம். ஜெயிலையும் ஒரு திருவாசகம் முற்றுவதில்லை. இன்னும் ஒண்ணு சாப்பாடு ஆக்கிற செலவு அவன் தலை மேல கட்ட போறான். நியாயம் இல்லாத விஷயத்தை நாம பேச போறது இல்லை. நாம எங்கேயோ விதியேன்னு சாமி கும்பிடுறதும் அதுக்கப்புறம் பூஜை பண்றதும் புனஸ்காரம் பண்றோம். இப்படிதானே வாழ்ந்தோம். ஒரு நாய் வந்து பேசுது, அவர் காலை தூக்குனாரா, அவர் பிறப்புறப்பு கீழே தெரிஞ்சுதான் அதை பார்த்து காலி வெக்கப்பட்டாராம். அவருடைய கோமணத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க திருச்சாழல் என்ற பதிகத்துல. என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வாஞ்சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தி நன்கான் சாழலும். இந்த வானமே அவருக்கு அரணா கயிறு. வானமே அரணா கயிறு. அவரை சுத்தி உள்ள இப்ப ஜட்டின்றீங்களா, அது 64 கலைகள் அவ்வளவு பெரிய ஜட்டி போட்டுக்கிற அம்மன்ன்றான். இங்க நர்த்தன ஆடுற பொம்பளை எல்லாம் எப்படி பார்த்திருப்பான்? அந்த புறம்போக்கு எப்படி பார்த்திருப்பான்பா? எப்படி பார்த்திருப்பான்? அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நடராஜ பெருமானுடைய தூக்கிய தாண்டவம் ஆனந்த தாண்டவம் இல்ல இது. நாம் அத்தனை பேரும் மதிக்கிற ஒரு தெய்வத்தை இவன் நிந்திக்கிறான். நாமெல்லாம் கேட்டுக்கினே போனா அப்ப இன்னும் நம்மளுக்கு மரியாதை இல்லை. இந்த இழிவு இனிமே வரக்கூடாது. அவன் போட்டதை எடுத்துட்டான் யூடியூப்ல இருந்து. அவன்